கைஸ் இப்போ வந்து 4வது மலை ஏறிட்டு இருக்கோம். சுயம்புவா தோன்றின விநாயகர் அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நிறைய பெண்கள் வந்து ஆசைப்படுவாங்க ஏறணும்னு சொல்லிட்டு, ஆனால் அவங்களால ஏற முடியாது. பெண்களுக்கு வந்து இங்கே அனுமதி கிடையாதுங்க. சூப்பராக விளாடிட்டு கொண்டிருக்காங்க. 4வது மலையில் இருக்கிறாங்க. இது நம்ம சாப்பிட்ற மாதிரி இருக்கும். புகைப்படலாங்க திருநீர் மலைன்னு சொல்லுவாங்க. 7வது மலை பாருங்கள் எப்படி ஏறிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. கைஸ் எப்படியோ ஒரு வழியாக 7வது மலையை கஷ்டப்பட்டு தவந்துக்கு வந்து இப்போ ஒரு ஸ்டேஜ் வந்தாச்சு. ஹே கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நானுங்கள் மகி. கைஸ் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2026 வெள்ளிங்கிரி மலையேற்ற பயணத்துக்கு தாங்க வந்திருக்கோம். பிப்ரவரி 1 மே 31 வரைக்கும் 2026க்கான வெள்ளிங்கிரி மலையேற்ற பயணம் வந்து ஓப்பன் ஆயிடுச்சுங்க. ஸ்டார்டிங்லேருந்தே பார்த்தீங்கன்னா கூட்டம் வந்தவொடனே இருக்குது. போன வருஷம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு கூட்டம் கிடையாது. ஆனால் இப்போவே பார்த்தீங்கன்னா சரியான கூட்டம். இப்போ கிட்டத்தட்ட இப்போ நம்ம வந்திருக்க டைம் பார்த்தீங்கன்னா 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இன்றைக்கி நிறையா வண்டி நிற்கிதுங்க. நான் அதை உங்களுக்கு ஃபுட்டேஜாக காட்டுறேன் பாருங்கள். ஏகப்பட்ட பேர் இந்த வருஷம் வந்து வெள்ளிங்கிரி மலை ஏறி வெள்ளிங்கிரி ஆண்டவரை தரிசிக்க காத்திருக்கிறாங்க, வந்துட்டும் இருக்கிறாங்க. இப்போ வந்து காலையில் 3 மணி. இப்போ 3 மணிக்கு போயிட்டு நம்ம எல்லாம் செக் பண்ணிவிட்டு தடியெல்லாம் வாங்கிட்டு அப்படியே மலை ஏற ஆரம்பித்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 மணிக்குள்ளே நம்ம மலைக்கு போய் ரீச் ஆயிடுவோம். சாமியை கும்பிட்டு அப்படியே ஈவினிங்குள்ளே இறங்குறது தான் இன்றைக்கான பிளானுங்க. ஃபுல்லாக பாருங்கள், தெளிவாக இருக்கும். இப்போ பஸ் வசதியெல்லாம் பார்த்திங்கன்னா காந்திபுரத்தில் சண்டே சிறப்பு பேருந்து விடுறாங்க. மற்ற டைம்லலாம் அந்த பேருந்து வர்றது இல்லையா, சண்டே மட்டும்தான் அது வருது. நான் கேட்டேன், நீங்கள் வந்து சண்டே வந்து விடிய வரைக்கும் உங்களுக்கு பஸ் இருக்கும் பூண்டிக்கு. ஆனால் மற்ற டைமில் நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்காது. பார்த்து பிளான் பண்ணிக்கங்க. ஓன் வெஹிக்கிளில் வந்தீங்கன்னா இங்கே வந்து நிப்பாட்டிக்கலாம். பாத்ரூம் வசதி, அதுக்கப்புறம் சாப்பாடு மட்டும் இருக்காதுங்க. உங்களுக்கு தேவையான சாப்பாடு நீங்கள் எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும். அதை மட்டும் பார்த்து ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ வந்து நம்ம மேலே போயிட்டு செக் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு நான் ஃபுட்டேஜாக காட்டுறேன். செக் பண்ணிவிட்டு தடியை வாங்கிட்டு அப்படியே மேலே போகலாம் வாங்க. இங்கே பாருங்கள் எத்தனை வண்டி மட்டும் நிற்குதுன்னு பாருங்கள். அன்பு ஹாய் சொல்லிடுங்க. வணக்கம். இவர் தான் நம்ம இன்றைக்கி நம்ம கூட பயணிக்கக்கூடிய நபர் அன்பு. திருச்செங்கோட்டிலேருந்து வந்திருக்காப்புல. இன்ன வரைக்கும் சாங் பாடிட்டு இருந்ததுங்க. பாருங்கள் இங்கே பாருங்கள் எத்தனை வண்டி நிற்கிதுன்னு பாருங்கள். அதாவது என்ட்ரன்ஸ் வந்து அந்த இடத்துல இருக்குது. அங்கேருந்து அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாத்ரூம் ஃபெசிலிட்டி வந்து இங்கே இருக்குங்க. இப்போ வந்து ஓப்பனாக தான் இருக்குது. இங்கே பாருங்கள் ஓப்பனாக தான் இருக்குது. இனி போயிட்டு செக்கிங்லாம் முடிச்சுட்டு நம்ம அப்படியே மலையேற போகிறோம். வாங்க எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா காலையில் 3 மணி. கீழே அப்படியே சாமி கும்பிட்டு இப்போ நம்ம வந்து நடக்க போகிறோங்க. கூட்டம் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இங்கே பாருங்கள், இங்கே வந்து பொருட்கள் வைக்கும் அறை அப்படின்னு சொல்லி ஒரு அறை இருக்குது. இங்கே வந்து செருப்பும் விட்டுக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்குன்ட்டு. இங்கே யாருமே இல்லை. கிட்டத்தட்ட ஏகப்பட்ட வண்டி நிற்கிது. எனக்கு தெரிஞ்சு மேலே எல்லாருமே போயிட்டு ரிட்டர்ன் ஆகிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சனிக்கிழமை நைட்டே எல்லோரும் ஏற ஆரம்பிச்சிருப்பாங்க. ஏங்க சாப்பாடா? இங்கே வந்து இப்போ அன்னதானம்லாம் டெய்லியும் போடலைங்க. எனக்கு தெரிஞ்சு காலையில் தான் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். அதே சமயம் இப்போ உள்ள வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடல் தகுதி இருக்கவங்க மட்டும் ஏறுங்க, உடம்பு சரியில்லாதவங்கெல்லாம் யாரும் வர வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் போயிட்டுருக்கு. அது கீழே கொடுத்துட்ருக்காங்க. போலாமா? தடி எங்கே வாங்க எவரோ இவங்க கீழேருந்து வாங்கிட்டு வராங்க தடி. மேலே கொடுத்தாங்களா? எங்கே அதெல்லாம் இருக்குவா? டோக்கனா பேக்குக்கு டோக்கன் போட்டால் எந்த காலத்தில் போடுறது? ப்ளஸ் வந்து இப்போ வந்து டார்ச் வாங்கியாச்சு. வாங்கிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதாங்க. இங்கேயே கீழே டார்ச் இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் வெள்ளிங்கிரி ஆண்டவரோட ஃபோட்டோஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா வாங்கிக்கோங்க. பெரிய ஃப்ரேமெல்லாம் எவ்வளோண்ணா? அந்த பின்னாடி இருக்கிற ஃப்ரேமு பெருசு 750. ஓகே. சின்ன சின்னது இந்த 100 ரூபாய்க்குலாம் இது இல்லைங்களா? 80 ரூபாயிலிருந்து இருக்குது. 50, 80, 100, 120. இது எவ்வளோங்க? 70 ரூபாய்ங்களா? இது வந்து 80, 100. அதுக்கு வந்து ஃப்ரெண்ட் 120. இது 150. இதுலேருந்து வந்து இது வந்து 250, 350, 450, 750. இது 350ங்களா? அந்த ஃப்ரேம். ரைட் ரைஸ். சப்போஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. ஃப்ரேம்லாம் நிறைய வச்சுருக்காங்க. ஓகே ப்ரோ, போகலாமா? சரிங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட்ரி 30 ரூபாங்க. வெளியே வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கம்மியாக வரும். 20 ரூபா 10 ரூபாய்க்குள்ளேயே நீங்கள் வாங்கிக்கலாம். இங்கே வந்து வாங்கினீங்கன்னா ரேட்டு வரத்தான் செய்யுங்க.
அன்புடன் வரவேற்கிறோம். அன்பார்ந்த பக்த பெருமக்களே, வெள்ளியங்கிரி மலைப்பாதை கடுமையான நடை கொண்டதாக இருப்பதால் முழுமையான உடல் தகுதி உள்ளவர்கள் மட்டுமே மலையேறுமாறு அன்புடன் கேட்டுக் கொள்ளப்படுகிறது. சர்க்கரை நோய், உயர் ரத்த அழுத்தம், போயிட்டாரு. கோயில் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. நிறைய பேர் இங்கே தூங்கிட்டு இருக்காங்க. நம்ம அப்படியே செக்கிங் முடிச்சுட்டு மேலே போகலாம். தடி இப்போ அங்கே வந்து 1க்கு 30 மட்டும்னு போட்டிருக்கு. போய் பார்த்துட்டு வாங்கிட்டு நம்ம அப்படியே போகலாங்க. கைஸ் இங்கே வந்து ஒரு குச்சி 30 ரூபா. நம்மளாம் பார்த்து எடுத்துக்கிற மாதிரி தாங்க இருக்குது பாருங்க. ஸோ இவன் தான் நம்மளோட தோழன். கடைசி வரைக்கும் கூட வருவான். அவனை பார்த்து எடுத்துக்கிறது நல்லது. சிக்கிட்டாங்க. நல்லா தெளிவாக இருக்குது பாருங்க. ஓகே, எப்போவுமே இந்த எடுக்கும்போது இந்த கீழ் சைடு வந்து பெருசாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கங்க. மேல் சைடு வந்து கொஞ்சம் சிறுசாக இருந்தாலும் பரவாயில்ல. நல்லா ஊனும் போது நல்லா தாங்கும். எடுத்துக்க போகிறோம். நான் ஒன்று எடுத்துட்டேன். எடுத்துகிட்டு அமௌண்ட்டை கொடுத்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். அது வேண்டாம். தட்டி பாருங்க, முள்ளக்குச்சியாக இருக்கு போகுது. ஓகேவா? பெருசாக கை பிடிக்கிற அளவுக்கு கேட்டு ப்ரோ. பெருசாக எடுத்தீங்கன்னா அது ஒரு மாதிரியா இருக்கும். ஓகேவா? ஓகே ஓகே எஸ், எடுத்தாச்சு. இப்போ போயிட்டு பே பண்ணிட்டு அப்படியே கிளம்பலாங்க. ஸோ இங்கே வந்து பிளாஸ்டிக் செக்கிங் நடக்குதுங்க. இதான் என்ட்ரன்ஸு. கைஸ் இப்போ வந்து நம்ம முதல் மேலே ஏற ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. செக்கிங்கெல்லாம் முடிச்சுட்டு இங்கே பார்த்தீங்கன்னா கோபுரம் வந்து அலோவ் பண்ணுறதில்ல. ஸோ நாளை பின்ன யாராவது எடுத்துகிட்டு வந்துடாதீங்க, அலோவ் பண்ண மாட்டாங்க. ஆமாம். ஸோ முதல் மலை நம்ம ஏற தொடங்கியாச்சு. இது பின்னாடி ஃப்ளாஷ் ஆன் ஆகிட்டு இருக்கு. ஆமாம், அவ்வளோதான். மேலே வந்துட்டோம் போலையா? இன்னும் இதுக்கு மேலே தாண்டோம்னா 2-3 சொத்து தான் நினைக்கிறேன். போயிடுவோம். போயிடலாம் வாங்க, படப்படன்னு. அப்படிலாம் கிடையாது, சீக்கிரம் போயிடுவோம். அவ்வளோ லேட் ஆகாது ப்ரோ. பாருங்க, லைட் அடிச்சுட்டு அப்படியே இறங்குறாங்க, ஏறிட்டு இருக்காங்க ப்ரோ. மேலே தண்ணியெலாம் கிடைக்கல ப்ரோ. ரைட்டு ப்ரோ. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. காலையில் பிரம்ம முகூர்த்தம் 3 மணிலேருந்து நம்ம ஏறிட்டுருக்கோம். நல்லா விசுவிசுன்னு காற்றடிக்குது. மேலே வந்து பார்த்திங்கன்னா செம பனியாக இருக்கும். ஆனால் முதல் மலையில் கொஞ்சமாக தெரியல, ஏன்னா காடுகளுக்குள்ளே நடக்கிறனால. வாங்க அப்படியே மேலே போய் பார்ப்போம். கைஸ் இப்போ வந்து ஒரு வழியாக ஃபஸ்ட்டு மலையை வந்து நம்ம ஏறியாச்சுங்க. இங்கே மேலேயே பார்த்தீங்கன்னா கடைகளும் இருக்குது. உங்களுக்கு தேவையான பொருட்கள் நீங்கள் வாங்கி சாப்பிட்டுக்கலாம். 7வது மலை வரைக்கும் கடை இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. இன்னும் போய் பார்த்தா தான் தெரியும் எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. இங்கே வந்து விநாயகரை தரிசிச்சாச்சுங்க, பட்டி அடித்தாச்சு. நம்ம அப்படியே மேலே ஏறி 2வது மலை பயணத்தை தொடங்க போகிறோம். வாங்க போய் 2வது மலை எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். கைஸ் இப்போ வந்து 2வது மலையை ஏற ஆரம்பிச்சிட்டோம். பாருங்கள், இங்கே வந்து கொஞ்சம் தூரம் மட்டமாக தான் இருக்கும், நல்லாயிருக்கும் நடக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மலை ஏறினோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் இருக்கும். இது வராதவங்களுக்கு, வந்தவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் இந்த மலை எப்படி இருக்குது அப்படின்றத. பாருங்கள், கடைகளில் எத்தனை கடைகள் இருக்குன்ட்டு. இதான் விநாயகர் கோயிலுங்க. நிறைய பெண்கள் வந்து ஆசைப்படுவாங்க ஏறணும்னு சொல்லிட்டு, ஆனால் அவங்களால ஏற முடியாது. பெண்களுக்கு வந்து இங்கே அனுமதி கிடையாதுங்க. 60 வயதுக்கு மேற்பட்ட பெண்களுக்கு மட்டும்தான் இங்கே அனுமதி. காடு பாருங்க எவ்வளோ அமைதியாக இருக்குன்ட்டு. பார்த்தீங்களா, லைட் அடிச்சுட்டு அப்படியே இறங்கிட்டு வந்துட்டுருக்காங்க, ஏறிட்டும் போயிட்டுருக்காங்க.
அண்ணா மேலே குளிரா நடக்கும் போது ஒன்றும் தெரியாதுங்க ரைட்டுங்க. ஏன்னா இப்போ வந்து கீழேயே வந்து பார்த்திங்கன்னா சரியான குளிர், மேலே வந்து சொல்லவே தேவையில்லை, அவ்வளோ குளிர் அடிக்கும். அதுவே சமயம் வந்து அட்டைப்பூச்சி அதிகமாக இருக்குங்க 5வது மலையில். இங்கே கூட நம்ம அதிகமாக பார்க்க முடியாது, ஆனால் அந்த மலையில் அதிகமாக இருக்கும், பீமன் கலியுருண்டையில். ஸோ இதுதான் வந்து வெள்ளை விநாயகர் கோயில். இப்போ நம்ம 2வது மலை, மூங்கில் காடுகள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி, அடர்ந்த காடு அப்படின்னு சொல்லி நிறையா பேர்களில் வந்து இதை அழைக்கலாம். இந்த மலையை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 7 மலைகள் குண்டலினி சக்தியை ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் சொல்லுவாங்க. பல ரிஷிமார்களும் சித்தர்களும் சூட்சம வடிவில் இன்னும் இருக்கிறதா நம்பப்படுற ஒரு மலை தென் கைலாயம். ரொம்பவுமே ஆச்சரியமான மலைங்க. மிஸ் பண்ணாமல் லைஃப்பில் 1 டைமாவது வந்துடுங்க. ஆ ப்ரோ. ஆமாம். பேசலையா எதுவும்? வீடியோ எதுவும் பேசலையா? இல்லை இருட்டில் மட்டும் தெரிஞ்சு என்ன மூஞ்சி தெரியும். அதெல்லாம் தெரிய வேணாங்க, அவங்களுக்கு தேவை இன்ஃபர்மேஷன் தானே. ஆனால் பாதையும் தெரிய மாட்டேங்குது. பாதையும் தெரியலன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இங்கே பாருங்களேன் காடு எப்படி இருக்குன்ட்டு, மரம்லாம் பெருசு பெருசாக. இன்னும் கொஞ்சம் தூரம் போனோன்னே அப்படியே லைட்டுங்க நல்லா தெரியுது பாருங்க. கொஞ்சம் தூரம் போனோன்னே அப்படியே இது வந்துடும் படிக்கட்டு. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வழுக்கு படிக்கட்டு மாதிரி வழுக்கு பாறை தாண்டி இது வந்துடும், என்னது அந்த பாம்பாட்டி சித்தர் குகை வந்துடும். அதுக்கு முன்னாடி அதை தாண்டி தான் வழுக்கு பாறை. கைத்தட்டி சொன்னேன். எல்லா சுனையும் வருங்க அடுத்தடுத்து. அப்படியா பாறை வந்துருச்சு பார்த்தீங்களா? இந்த படிக்கட்டு தான் சொன்னேன். இந்த போக இப்படி தான் இருக்கும். நிறைய பேர் வந்து பெண்களுக்கு அனுமதியான்னு கேட்குறாங்க. அவங்களுக்கு அலோடு இல்லைங்க, திருநங்கைகளுக்கு மட்டும் அலோடு. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், இப்போ வந்து இருட்டில் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. அப்படியே மேலே வரைக்கும் நடந்து போயிட்டு உங்களுக்கு அங்கேருந்து நான் கண்டினியூ பண்ணுறேன் வாங்க கைஸ். இப்போ வந்து நம்ம அப்படியே 2வது மலை ஏறிட்டு வழுக்கு பாறைக்கு வந்துட்டோங்க. இங்கே பாருங்கள், அப்படியே பாறையில் செதுக்கியிருப்பாங்க. இன்னும் போக போக பாதை வந்து பெருசாகும். மழை தண்ணி வந்தால் இங்கே ரொம்ப வழுக்குங்க. நிறைய பேர் இறங்கிட்டு இருக்காங்க. கைஸ் இப்போ வந்து வழுக்கு பாறை ஏறிட்டு இருக்கான். பாருங்கள் எப்படி இருக்குன்ற பாதை. வாங்க இருக்கலாம். ஸோ இந்த பாதை ஏறினதுக்கப்புறம் மேலே வந்து பார்த்திங்கன்னா பாம்பாட்டி சித்தர் குகை இருக்கும். அதுக்கப்புறம் கைதட்டி சொன்னேன். ஸோ அப்படியே ஒவ்வொரு மலை வந்துகிட்டே இருக்க போகுது. வாங்க போய் பார்ப்போம். விடிய போகுதுங்க, 5:10 ஆக போகுது. அப்படியே மேலே ஏறிட்டுருக்கோம். விடியும் போது சூப்பராக இருக்க போகுது. வாங்க. அது மட்டும் இல்லாமல் விடிய விடிய மேலேற குளிர் வந்து அதிகமாகிட்டே இருக்குது. கீழே இருந்ததை விட இங்கே வந்து அதிகமாகுது. ஸோ 5வது மலை போகும்போது இன்னும் அதிகமாக இருக்கும். கைஸ் 2வது மலை நீங்கள் வழுக்கு பாறை தாண்டி வந்தீங்கன்னா ஒரு இடத்துல தண்ணி பிடிக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்குங்க, சுனை. இங்கே வந்து சொட்டுநீர் ஓசு போட்டு வச்சுருப்பாங்க, ரொம்ப கம்மியாக வருது. அதனால் இங்கே பாருங்கள் கூட்டம். போற்றி அண்ணாவளையம் அண்ணார் போற்றி அண்ணார். கைஸ் ஒரு வழியாக வந்து இப்போ நம்ம பாம்பாட்டி சித்தர் கோயிலுக்கு வந்து வந்தாச்சுங்க. இப்போ எவ்வளோ பெரிய பாறைன்னு பாருங்கள். ஸோ இங்கே தான் வந்து பாம்பாட்டி சித்தர் வந்து தவறுந்த இடம். ஸோ இந்த கோயிலுக்கும் மருதமலை முருகன் கோயிலுக்கும் இந்த குகை வந்து போகிறதா சொல்கிறாங்க. குகை உள்ளே வந்து எப்படி இருக்குது அப்படின்றத காட்டுறேன் பாருங்க. ஸோ ஒரு டைமில் வந்து ஒருத்தர் தாங்க போக முடியும், அந்த அளவுக்கு தான் கேப் இருக்கும். போயிட்டு வாங்க. இப்போ வந்து நம்ம இங்கே தரிசிச்சுட்டு அப்படியே மேலே ஸ்டார்ட் பண்ணலாங்க. அப்படியே விடிய போகுது. இங்கே பாருங்க.
ஸோ இதுதான் அங்கே வந்து பாம்பாட்டி சித்தர் கோவில். ஸோ இங்கே வந்து தரிசிச்சுட்டு நம்ம அப்படியே போகலாம். கைஸ் இப்போ வந்து நம்ம 3வது மலையை முடிச்சிட்டோங்க. ஸோ இந்த இடம் பார்த்திங்கன்னா கைதட்டி சுனை. இங்கே வந்து ஒரு சுனை இருக்கும், அங்கே வந்து தண்ணி வரும். ஸோ இந்த விஷயம் சொல்லுவாங்க எப்படின்னா, கை தட்டினா இங்கே வந்து தண்ணி வரும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. நம்ம அதை ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னா 3வது மலையை அடைச்சிட்டோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ இனிமேல் வந்து 4வது மலையை வந்து நம்ம பயணித்து மேலே ஏற போகிறோம். மேலே பாருங்கள், ஸோ ஆல்மோஸ்ட் விடிஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட 6:30 மணிங்க. இப்போது சூரியன் உதயமாகறதுக்கு முன்னாடி நம்ம வந்து 4வது மலை மேலே இருப்போம்னு நினைக்கிறேன். பார்ப்போம், வாங்க போய் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஸோ 4வது மலை வந்து இப்படி தாங்க இருக்கும். மேலே போனதுக்கப்புறம் கொஞ்சம் மட்டமாக இருக்கும். வாங்க பார்ப்போம். கைஸ் இப்போ வந்து நம்ம 4வது மலை ஏறிட்டு இருந்தோம்னா ஸோ இந்த மாதிரி வெட்ட வழி பகுதி ஒன்று வரும். மேலே வருங்க, அப்படியே குளிர ஸ்டார்ட் பண்ணுதுங்க. அதனால் நம்ம நண்பரோட குள்ளா வாங்கி போட்டேன். அவர் உருமா கட்டிட்டு அப்படியே ஏறிட்டு இருக்கு. அப்படிங்க பாருங்க, நீ இப்படி போயிட்டு லெஃப்ட் அடித்து இன்னும் அப்படியே மேலே 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 போயிட்டே இருக்கும். அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த மலை. ஸோ இந்த இடம் பர்டிகுலராக வந்து இந்த இடம் சூப்பராக இருக்கும். ஒரு சிலர் வந்து இந்த பாத்ரூமில் வழித்தடத்துலேயே போய் வச்சுருக்கீங்க. நாளை பின்னா வரணும்னு நினைக்கிறீங்க, தயவு செஞ்சு அதை அவாய்ட் பண்ணியிருக்கேன். ஏங்க நடக்கிறத இடத்துலையும் அவங்க போவாங்க, ஒரு ஓரமாக உட்காருறது எப்படிங்க நடக்கிறது? பார்த்து அனுசரித்து போங்கப்பா. எப்படி இருக்கு பாருங்க, அப்படியே மிஸ்ட் நிறைஞ்ச பகுதியாக இருக்குது. ஆனால் இங்கேயும் கடை போட்டிருக்காங்க. அங்கே பாருங்களேன், இந்த டென்ட்டு தெரியுதா, அதான் கடை போட்டிருக்காங்க. மேலே போனோம்னா ஒட்டன் சித்தர் ஜீவசமாதி இருக்கும். அதாவது வெள்ளிங்கிரி மலையோட வழித்தடத்தை அவர் தான் உருவாக்குனதாக சொல்லுவாங்க. அவரோட ஜீவசமாதி வந்து இடையில இருக்கும். அதை உங்களுக்கு நான் காட்டுறேன். இந்த மேலே போனோம்னா ஸோ அந்த பக்கம் இருக்கிற பகுதியெல்லாம் தெரியும். அதுக்கப்புறம் சிறுவாணி டேமு அதெல்லாம் நம்மளுக்கு சூப்பராக தெரியும். வாங்க போய் பார்ப்போம். கிட்டத்தட்ட 6:50 ஆச்சு. இப்போ வந்து நம்ம எப்போ சன்ரைஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இங்கே பாருங்கள், உங்களுக்கு காட்டுறேன் எப்படி ஆகிட்டுருக்கு அப்படின்றத. தெரிய மாட்டேங்குது. பின்னாடி பாருங்கள், சின்னதாக தெரியும். உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. இதுக்கும் மேலே போனோம்னா இன்னும் சூப்பராக தெரியும். பார்ப்போம். ஹாய் ப்ரோ. எல்லாம் சன்ரைஸ்க்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ரைட்டு ப்ரோ. அங்கே இந்த ப்ரோ ஸ்ட்ரேஞ்சர் மகி ப்ரோ, ஸ்ட்ரேஞ்சர் மகி சத்தியமங்கலம். கேஸ் இங்கே பாருங்களேன், அங்கே பாருங்கள் ஒரு நாய் வந்து 4வது மலையில் இருக்குது. எப்படி தவுந்துட்டு இங்கே வந்து நின்று வாதாட்டிகிட்டு இருக்கு பாருங்களேன். போவோம் அவங்ககிட்ட. பாரு ப்ரோ, இவ்வளோ தூரம் நடந்து வந்து இங்கே உட்காந்துருக்கேன் ப்ரோ. போல அந்த கடைக்காரர் இருக்குமா? ஏய் இங்கே வர்றா போய். சூப்பராக வாலாட்டிட்டு உட்காந்துருக்காங்க. 4வது மலையில் இருக்கிறாங்க. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இப்படி தான் அப்படியே வளைஞ்சு போகணும். ப்ரோ போமா? இல்லை காப்பி கீத்தி குடிக்கிறீங்களா? கேளுங்க, என்ன காப்பி இருக்கானே? ரைட்ண்ணா. வாயில் புகையில வருது. உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, பின்னாடி வருங்க பளிச்சுன்னு இப்போ வந்துருச்சு சூரியன். சூப்பராக இருக்குல்ல. அதுக்கு பக்கத்துலேயே 4வது மலையோட எண்டில் இங்கே வந்து ஒரு கடை இருக்குங்க. ஸோ இங்கே வந்து டீ பொரியெல்லாம் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் நிறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா தங்குறதுக்கு உண்டான இடம் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த மலை பாருங்கள் எப்படி பார்த்துட்டு அந்த வழியாக போய் அப்படியே போய் அப்படியே போய் யாருங்க பயங்கரமாக போக வருது ப்ரோ. இன்னும் இவ்வளோ போக வருது. ஏய் மேலே அப்படியே உட்காந்துட்ருக்கோம். இங்கே வந்து ஒரு டீ கடை
ஒரு டீ ஒன்று வாங்கிட்டு இங்கே வருங்க பொரி கடலை. ஸோ இங்கே வந்து பொரிகளை வந்து 50 ரூபாங்க. அப்புறம் காஃபி வந்து 30 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ஏன்னா இவ்வளோ தூரத்தில் அதான் 5வது மலையில் கிடைக்கிது. ஸோ ரேட்டு ஜாஸ்தியாக தான் இருக்கும். நாளை பிள்ளை நீங்கள் வர்றீங்க அப்படின்னா சாப்பாடு புளி சாப்பாடு ஏதாவது கட்டிட்டு கொண்டு வாங்க. சாப்பாடு இல்லாதவங்க இங்கே வந்து ஏதோ ஒன்று வாங்கி சாப்பிட்டு தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. ஸோ அதனால் நம்மளும் கொண்டு வரல, அதனால் சாப்பிட்ருக்கோம். பின்னாடி பாருங்கள் அப்படியே வரிசையாக ரெயின் கட்டி போயிட்டுருக்காங்களா. நம்ம அப்படியே மேலே ஏறணும்னு வைங்களேன், சும்மா ஏற்றன்னு சொல்லி சும்மா ஜம்முன்னு போவோம். வியூ பார்த்துட்டே நடக்கிறதுக்கு டைமிங் போகிறதே தெரியாது. சூப்பராக இருக்கும், போய் பார்க்கலாம் வாங்க. நடக்க ஆரம்பிச்சாச்சு. பொரி சாப்பிட்டதுக்கப்புறம் மேலே போயிட்டு நீ எங்கேயும் நிற்க தேவையில்லை, அப்படியே மெதுவாக நடந்தோம்னா அங்கே பாருங்கள் மேலே ஏறிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அப்படியே போயிட்டே இருக்கலாம். ஒரு சில இடங்கள்லாம் இந்த மாதிரி தங்கறதுக்கு உண்டான இடமாகவும் கடையாகவும் போட்டிருக்காங்க. ஃபோன் கொடுறா கூட பாருங்க எப்படி ஏறிட்டு இருக்காங்கன்ட்டு. நம்ம ஒட்டன் சித்தர் சமாதிக்கு வந்திருக்கோம் பாருங்க. எவ்வளோ இது? ஒரு பீஸ் 10 ரூபா. டேஸ்ட் எப்படி இருக்கு? நல்லா சாப்பிடலாமா? நான் சாப்பிடலாம். இது வந்து இது நம்ம சாப்பிட்ற மாதிரி இருக்கும். புகைப்படலாம்ண்ணா. இதுக்கு எங்கேயுமே கிடைக்காது, ஒன்லி காட்டுக்குள்ளே தான் கிடைக்கும். இது மரத்தில் தான் கிடைக்கும். கைஸ் இப்போ வந்து நம்ம 5வது மலையோட தொடக்கத்தில் இருக்கோம். அதுக்கு அடையாளமாக பார்த்தீங்கன்னா பீமன் கலியுருண்டை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பெரிய பாறாங்கல் வந்து பாறைகள் நிறைய இடங்களில் வந்து ரவுண்டாக இருக்கும். பஞ்சபாண்டவர்கள் வந்த ஸ்தலம். பஞ்சபாண்டவர்களில் பீமன் அப்படின்றவருக்கு இந்த மலையோட பேரை வச்சு சொல்லுவாங்க, பீமன் கலியுருண்டை அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல வந்து அர்ஜுனன் தவம் செஞ்சதாக கூட ஒரு தகவல் இருக்குது. ஸோ வாங்க எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். பாருங்க 7வது மலை. ஸோ இதுதாங்க சிவனுடைய முடின்னு கூட ஒரு சிலர் சொல்கிறாங்க. அந்த பெரிய, அதாவது இருங்க ஜூம் பண்ணுறேன், அந்த பாறை குச்சியாட்டா இருக்குது பார்த்தீங்களா, குமாச்சியா, அந்த இடத்துல தாங்க சாமி இருக்குது. 7வது மலை. இன்னும் போகணும். எல்லாருக்குமே வெள்ளியங்கிரி வரத்துக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஆசையாக இருக்கும். கண்டிப்பாக. எனக்கு கிட்டத்தட்ட இந்த மலைக்கு வரதுக்கு எனக்கு 18 வருஷம் ஆயிருக்கு. அது ஏதோ ஒரு காரணம் அவருக்கு தெரியும். நம்ம எந்த டைமில் வரணும். கைஸ் இந்த இடத்த பார்த்தோன்னே எனக்கு ஒரு ஞாபகம். போன வருஷம் இல்லை, அதுக்கு முந்தின வருஷம் வந்து நாங்கள் ஒரு மத்தியான டைம் வந்து ஏறிட்டு நைட்டு போய் சாமியை பார்த்துட்டு ரிட்டன் வந்தாச்சு. அதாவது மேலே தங்க விடல, ஏன்னா அங்கே குளிர் ஜாஸ்தி அப்படின்றதுனால நைட்டோட நைட்டாக அப்படியே ஏறி வந்துட்டோம். இங்கே வந்து 5வது மலையில் தங்கிட்டோம். ஸோ இந்த இடத்துல வந்து எந்த ஒரு பெட்ஷீட்டும் இல்லை, சாப்பாடும் இல்லை, ரொம்ப தவண்டு போனோம். ஸோ இந்த இடத்த பார்க்கும்போது அகைன் அது ஞாபகம் வருது. வெள்ளியங்கிரி மலையில் இருக்கக்கூடிய ஒரு அதிசய மலைன்னே கூட சொல்லலாம் இல்லையா நீங்கள் பாருங்கள். ஸோ இது வந்து திருநீர் மலைன்னு சொல்லுவாங்க. இங்கே வரக்கூடிய மக்கள் இங்கே இருக்கக்கூடிய இந்த மண்ணை வந்து இடித்து திருநீராக எடுத்துகிட்டு போகிறாங்க. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இந்த மலை ஃபுல்லாமே இப்படி தாங்க இருக்குது. இப்போ வந்து நம்ம 6 மலையில் வந்து இறங்கிட்டோம். இப்போ ஆண்டிசோனையில் இருக்கோம். எவ்வளோ கூட்டம்னு பாருங்கள். ஸோ நிறைய மக்கள் போயிட்டு ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்காங்க. அங்கே பாருங்கள் அந்த சன்லைட் வந்து எப்படி அவங்க மேலே படுது அப்படின்னு பாருங்கள். சூப்பராக இருக்குது. பாருங்களேன் எப்படியும் தண்ணி எந்த இடத்துல குளிக்கிறதுன்னு தெரில. போயிட்டு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு டக்குன்னு குளிச்சுட்டு வந்துருக்கணும். இதுதான் வந்து 6வது மலையில் இருக்கக்கூடிய சிவன் கோயில். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்காருன்னு பாருங்கள். ஸோ ஆண்டிசோனையில் குளிச்சுட்டு இங்கே வந்து சாமி கும்பிட்டு தான் எல்லா மக்களும் போவாங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நம்மளும் போயிட்டு குளிச்சுட்டு வரலாம்.
வாங்க தண்ணி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். தண்ணியை விட மோசமா இருக்க போது, லடாக் தண்ணியை விட டஃப் கொடுக்க போது. வாங்க போகலாம். பாருங்க அவரோட நிலைமை தான் எனக்கு. ரொம்ப இது ஜில்லா இருக்கு. அங்க பாருங்க. என்ன எப்படி தலைக்காத லில்லியா இருந்துச்சா இந்த துண்டு கைஸ். ஆண்டி சொன்னில செம்ம குளிருங்க, சான்ஸே இல்லை. அங்கே பாருங்க எல்லாத்தோட ரியாக்ஷன் பாருங்க. முங்க முடியல, முங்கினாலும் ரத்தோட்டம் நின்று மாட்டேங்குது. அதனால் வந்து ரிஸ்க் எடுக்க வேணாம், ஒரு முங்கிலே வெளியே வந்துருங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து சான்ஸ் எல்லாம் ஒரு சிலர் வந்து எடுத்து போட்டுக்கிறாங்க. அதெல்லாம் கொண்டு போயிருங்க தயவு செஞ்சு, இங்கெல்லாம் போடாதீங்க. வாங்க நம்ம குளிச்சாச்சு, நம்ம அப்படியே ரெடி ஆகிட்டு சாமி கும்பிட்டு நம்ம 7வது மலை ஏறலாம். சரியான குளிர். குளிச்சுட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு இப்போ வந்து நம்ம 7வது மலையை ஏற போகிறோம். வாங்க எப்படி இருக்குது அப்படின்றத மேலே போய் பார்ப்போம். 7வது மலை பாருங்கள் எப்படி ஏறிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. ஆண்டி சுனை அதில் வந்து நம்ம குளித்ததுக்கப்புறம் ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும். அந்த ஃப்ரெஷ்னஸ் வச்சு அப்படியே வந்து நம்ம 7வது மலையை ஏறிடலாம் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையில் வருவோம். கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்கும். இந்த கம்பு இருக்குது பார்த்தீங்களா, எந்த மலையில் யூஸாக இருக்குதோ இல்லையோ, இந்த 7வது மலையில் ரொம்பவுமே யூஸாக இருக்கும். இடையில இங்கே நிறையா பக்கம் கடையெல்லாம் இருக்குதுங்க. உங்களுக்கு தேவையான பொருட்கள் இங்கேயே வாங்கிக்கலாம். நம்ம மேலே போய் பார்க்கலாம். ஸோ எப்படி இருக்கார் அப்படின்றத 2026 உங்களுக்கு அந்த தரிசனத்தை நானும் காட்டுறேன். வாங்க போகலாம். 7வது மலையில் வரக்கூடிய சுன தண்ணி இங்கே பாருங்கள், எல்லோரும் பிடிச்சிருக்காங்க. இங்கே ஒரு குகை மாதிரி ஒரு 2 பாறை இருக்குது பாருங்கள். இந்த பாறைக்கு அடியில் வந்து குகை மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும். அங்கே வந்து கடை போட்டிருக்காங்க பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிங்கிரி மலை 7வது மலையில் இருக்கக்கூடிய விநாயகர் சிலைங்க. இது வந்து தான் தோன்றி விநாயகர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சுயம்புவாக தோன்றின விநாயகர் அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அதுக்கு பக்கத்தில் உருவத்தில் செஞ்சு வச்சுருக்காங்க. இதை பார்த்துட்டு விநாயகர்கிட்ட நம்ம தரிசிச்சுட்டு அப்போ வந்து நம்ம மேலே ஏறணும். பாருங்கள், 7 மலை ஏறும்போது 6 மலை நம்மளை கஷ்டப்படுத்துதோ இல்லையோ, இந்த 7வது மலை நம்மளை ஒரு வாங்கிடும். ஸோ இந்த 7வது மலைக்கு தான் முக்கியமாக இந்த கம்பு தேவைப்படுங்க. இறங்கும்போதும் சரி ஏறும்போதும் சரி. பாருங்கள், எங்களை மாதிரி எல்லோரும் தவிர்த்து நின்றுருக்குறாங்க. இப்போ மேலே போயிட்டு அங்கே பாருங்கள், பக்கத்தில் இருக்க மாதிரி தானே இருக்குது டங்குவார் டேம். இப்போ அந்த பக்கம் பார்த்திங்கன்னா அந்த மேகம் வந்து அந்த மலை மேலே இப்படி சூழ்ந்து நிற்கிது பாருங்கள். அந்த பக்கம் சிறுவாணி டேம் தெரியுங்க, சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், வாங்க அப்படியே மேலே போவோம். கைஸ் எப்படியோ ஒரு வழியாக 7வது மலையை கஷ்டப்பட்டு தவந்துக்கு வந்து இப்போ ஒரு ஸ்டேஜ் வந்தாச்சு. இங்கே பாருங்கள், வேலெலாம் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இதான் கோயில். நம்ம ஆல்மோஸ்ட் ரீச் பண்ணிட்டோம். சங்கடிச்சிரும் இந்த 7வது மலை. அதே மாதிரி சங்கடிச்சிருச்சு. இங்கே பாருங்கள், பின்னாடிலாம் பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்குது. இங்கே மேலே தான் போனோம்னா ரீச் பண்ணிடலாம். வாங்க. Buddy, நமச்சிவாய.
நம்ம பார்க்க வந்தாச்சுங்க. பாருங்க கூட்டம். சாமி அப்படின்னு இந்த பக்கம் வந்துருங்க சிவா, கீழே போயிருங்க. நிக்காதீங்க, கீழே போயிருங்க. கைஸ் ஒரு வழியாக 7வது மலையில் இருக்கக்கூடிய வெள்ளிங்கிரி ஆண்டவரை தரிசிச்சாச்சுங்க. மத்தியானம் பூஜை பார்த்தீங்கன்னா 1 மணிக்கு, டைம் பார்த்தீங்கன்னா 11 மணி. ஸோ நம்ம சாமி கும்பிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். பூஜைக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா 1 மணி டைமில் இங்கே வந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதே சமயம் ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஒரு 7 மணிக்கு பூஜை நடக்கும். அதுக்கப்புறம் காலையில் ஒரு 6:30 பூஜை. நோட் பண்ணிக்கங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நிறையா இன்ஃபர்மேட்டிவ்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லைனாலும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். இதே மாதிரி ஒரு நல்ல பதிவில் அடுத்த வீடியோவில் உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நான் மகி. பாய்.